ராமநாமம் நமக்கு என்ன தரும்? நன்மையும் செல்வமும் நாடும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே. இம்மையே ராம என்ற இரண்டெழுத்தினால், இம்மையே ராம என்ற இரண்டெழுத்தினால், இம்மையே ராமவென்ற இரண்டெழுத்தினால். திரேதா யுகத்துல ஸ்ரீராம லக்ஷ்மணர்கள் வானர படையோடு தெற்கு நோக்கி சீதாதேவியை தேடிக்கொண்டு வந்த அந்த சமயத்துல போகா நதிக்கரையை அடைந்தார்கள். போகா நதிக்கரை இப்போ இருக்கிற வாளையார் ஆறு. இந்த ஆற்று பகுதியை அடைந்தவுடன் வானர படையை எல்லாம் கரையில் அமர்த்திவிட்டு ஸ்ரீராமனும் லக்ஷ்மணனும் அந்த நீரில் நீராடிவிட்டு வெளியே வந்தார்கள். வெளியே வந்தபோது ஸ்ரீராமன் லக்ஷ்மணனிடம் தன்னோட மர உரியையும் மாந்தோலையும் கொண்டு வரும்படி சொல்ல, லக்ஷ்மணன் அந்த சமயத்துல சீதா தேவியை எப்படி கண்டுபிடிப்பது அப்படிங்கிற ஆழ்ந்த சிந்தனையில் இருந்ததால் அண்ணன் சொன்னதை கவனிக்க தவறிவிட்டான். இதனால அவனுக்கு பெரும் பாவம் ஏற்பட்டது. இந்த பாவத்தை போக்க காசியில் இருக்கிற கங்கை தீர்த்தத்தில் நீராடி காசி விஸ்வநாதரை தரிசனம் செய்துவிட்டு பின்பு இங்கு வந்து ஸ்ரீராமனோட காலில் விழுந்து வணங்கினால் அவனுக்கு சாப விமோச்சனம் ஏற்படும் அப்படின்னு ஒரு அசரீரி வாக்கு கேட்டது. இதை கேட்ட லக்ஷ்மணன் மிகவும் துயரம் அடைந்தான். காரணம், தன்னோட அன்னை சுமித்ரைக்கு கொடுத்த வாக்கை தான் மீறிவிட்டோமே. தன்னோட தலையாய கடமை தன் அண்ணனுக்கு பணிவிடை செய்ய வேண்டும் அப்படிங்கிற அந்த வாக்கு, தன்னோட அன்னைக்கு கொடுத்த வாக்கை நான் தவறிவிட்டேனே அப்படின்னு ரொம்ப மனசு வருந்தினான். அது மட்டும் இல்ல, கங்கைக்கு சென்று நீராடிவிட்டு அப்புறம் காசி விஸ்வநாதரை தரிசனம் செய்துவிட்டு திரும்பி வரும் அந்த சமயம் முழுவதும் தன்னோட அண்ணனுக்கு தான் பணிவிடை செய்ய முடியாமல் போய்விடும் அப்படிங்கிற அந்த வருத்தத்தில் இருந்தான் லக்ஷ்மணன். அப்போ அந்த பக்கமாக ஞானஸ்ருதி அப்படிங்கிற ஒரு தவசீலர் போய்கொண்டிருந்தார். இப்போ லக்ஷ்மணனோட வருத்தத்தை கண்டு ஸ்ரீராமனிடம் நடந்ததை எல்லாம் கேட்டு அறிந்து கொண்டார். இப்போ அவர் ஸ்ரீராமனிடம் சொல்கிறார், ராமா, நீ நினைத்தால் முடியாதது அப்படின்னு ஏதாவது இருக்கா? உன்னால கங்கையை இங்கேயே கொண்டு வர முடியும். உன்னோட அம்பு இந்த பூமியை துளைத்தால் அங்கிருந்து கங்கை வெளிப்படும் அப்படின்னு சொல்ல, அதே மாதிரி ஸ்ரீராமனும் தன்னோட அம்பை அந்த பூமியில் தன்னோட வில்லை ஏந்தி அம்பை பூமியை நோக்கி விட அங்கிருந்து கங்கை பிரவாகமாக வந்தது. இந்த கங்கைக்கு சரகங்கை, அதாவது சரம்னா அம்புகளால் ஏற்பட்ட கங்கை, அதனால இதுக்கு சரகங்கை என்ற பெயர் வந்தது. இப்போ இந்த கங்கை தீர்த்தத்தில் நீராடி தன்னோட பாவங்களை எல்லாம் போக்கிக் கொண்டான் லக்ஷ்மணன். அப்போ இந்த கங்கை தீர்த்தத்தில் இந்த சரகங்கையோட ஆற்றோட கரையில சில காலம் ராம லக்ஷ்மணர்கள் தங்கி இருந்து விட்டு பின்பு மீண்டும் தெற்கு நோக்கி தங்களோட பயணத்தை தொடர்ந்தார்கள். இவர்கள் இங்க தங்கி இருந்த சமயத்துல பித்ரு தர்ப்பணத்தை இந்த கரையில செய்ததால் இவர்களோட முன்னோர்களுக்கு எல்லாம் மோட்சம் கிடைத்தது. அன்று முதல் இந்த கரையில பித்ரு தர்ப்பணம் செய்பவர்கள் ஜென்மாந்தரங்களாக இருக்கும் பித்ரு தோஷங்கள் எல்லாம் நீங்க பெறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இந்த கரையில வந்து பித்ரு தர்ப்பணத்தை மேற்கொள்கின்றார்கள். இப்போ இந்த சரகங்கை இருக்கும் இந்த இடம்தான் ஸ்ரீராம தீர்த்தம் என்று அழைக்கப்படுகின்றது. இந்த கோயிலுக்கு மற்றொரு தனி சிறப்பு, சனி பகவானோட அனுகிரகமும் இந்த கோவில்ல நமக்கு கிடைக்கின்றது. சனியோட பார்வை இருக்கும் போதுதான் மன்னன் தசரதன் தன்னோட மைந்தன் ஸ்ரீராமனை பிரிய நேரிட்டது. அதனால இவர்களை பிரித்ததற்கு தானே ஒரு பெரும் காரணம் அப்படின்னு மனம் வருந்திய சனி பகவான் இனிமே இந்த சரகங்கையில நீராடி விட்டு இந்த ஸ்ரீராமனை வந்து வழிபட்டால் சனி தோஷம் நிவர்த்தியாகும் வாக்குறுதி கொடுத்தான் சனி பகவான். அது மட்டும் இல்ல, இந்த சரகங்கைக்கு காவலாக தானே முன் நின்று கொண்டு இருக்கின்றான். இப்பொழுதும் இந்த ஸ்ரீராம தீர்த்தத்துல நெற்கதிர் வழங்கும் திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் ஆவணி மாதம் முதல் நாள், மலையாள மாதமான சிங்க மாதத்தோட முதல் நாள் மிகவும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. இதோட ஐதீகம், இந்த நெற்கதிரை பெற்றுக்கொண்டு தங்களோட வீட்டிலோ வயலிலோ வைத்தால்
இதனால சகல ஐஸ்வர்யமும் விளைச்சலும் அமோகமாக உண்டாகும் என்பது மக்களோட நம்பிக்கை. ஸ்ரீராம தீர்த்தம் தெளிக்கப்பட்ட இந்த நெற்கதிரை எடுத்துக்கொண்டு பக்த ஜனங்கள் சந்தோஷமாக செல்கிறார்கள். ராம 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 என்று நாம் பாட பாட பெருமை வந்து சேருமே. ராம 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 என்று நாம் சொல்ல சொல்ல சோகமே மாறுமே. குறைவில்லா வாழ்வுக்கு உன்னாமம், கதியில்லா மனிதருக்கு உன் பாதம். ராம 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 என்று நாம் பாட பாட பெருமை வந்து சேருமே. ராம 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 என்று நாம் சொல்ல சொல்ல சோகமே மாறுமே. குறைவில்லா வாழ்வுக்கு உன்னாமம், கதியில்லா மனிதருக்கு உன் பாதம். ராம 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 என்று நாம் பாட பாட பெருமை வந்து சேருமே. ராம 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 என்று நாம் சொல்ல சொல்ல சோகமே மாறுமே. குறைவில்லா வாழ்வுக்கு உன்னாமம், கதியில்லா மனிதருக்கு உன் பாதம். ராம 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 என்று நாம் பாட பாட பெருமை வந்து சேருமே. ராம 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 என்று நாம் சொல்ல சொல்ல சோகமே மாறுமே. குறைவில்லா வாழ்வுக்கு உன்னாமம், கதியில்லா மனிதருக்கு உன் பாதம். ராம 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 என்று நாம் சொல்ல சொல்ல சோகமே மாறுமே. குறைவில்லா வாழ்வுக்கு உன்னாமம், கதியில்லா மனிதருக்கு உன் பாதம். ராம 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 என்று நாம் பாட பாட பெருமை வந்து சேருமே. ராம 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 என்று நாம் சொல்ல சொல்ல சோகமே மாறுமே.